ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு தெரியுமா? நல்ல மலைக்கும் அதுக்கும் என்ன சாப்பாடு? சாப்பாடு என்ன அப்படின்னா மிளகு ரசம். மிளகு ரசம் அழகாக செஞ்சுருக்கா நிஷா. சாப்பாடு, பருப்பு துவையல். உங்க வீட்டுல என்ன சாப்பாடு அப்படின்னு நிஷா மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கா மலையில். இங்கிட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தரணிஸுக்கு இப்போ சாப்பாடு கட்டிக்கிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு. கட்டிக்கிட்டு போய் ஊட்டி விடணும். வந்து சளி பிடிக்கும் இல்லையா? இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சா சளி வந்து பிடிக்காது, ஜுரம் அடிக்காது, ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். என்னைக்காவது நினைச்சப்ப மழை பெஞ்சு வெயில் அடிச்சு அப்படி இது பண்ணோம்னா வந்து ஜுரம்லாம் இதாகும்ல. தனியாக ரசம் ஊற்றி அதிலே ஊற்றிடுறியா? அதுலேயே ஊற்றினாதான் அப்பா நான் இப்போ தான் சாப்பிட்டேன். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட். ரசம் அப்புறமேட்டு நம்ம பருப்பு துவையல் மேல வச்சிடலாம். தாரணேஷுக்கு சாப்பாடு கட்டி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அவன் திங்க மாட்டான், ரசம் தின்றுவான். இது துவையெல்லாம் திங்க மாட்டான். தியாவுக்கு சாப்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது கொடுத்து பழக்கிற. அப்ப வந்து எங்க அத்தைக்கிட்டே வளர்ந்தாங்க. காய்கறியே திங்க மாட்டா. சிக்கன் 65 அப்படியே கொடுத்து பழகிட்டாங்க. அதனால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறோம். தியா நல்லா சாப்பிடுவா. தியா எதா இருந்தாலும் சாப்பிட்டுக்குவா. ஏன்னா அவ வந்து என்கிட்ட வளர்ந்தவ. அதனால எதா இருந்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டா. கொஞ்சமாவது எடுத்து டேஸ்ட் பார்த்து நல்லா இருந்தா பிடிச்சி சாப்பிடுவா, இல்லைன்னா வேண்டாமா அப்படின்ட்டுருவா. பாய், டைம் ஆயிடுச்சு. மணி கரெக்டா 12 கலவ போகுது.